நீங்கள் சின்ன பிள்ளையில பாட்டி வடை சுட்ட கதை கேட்டிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தான் நான் வடை சுடுற கதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் 32 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி என்னோடய டயட் இந்த அளவு சக்ஸஸாக போகுது அப்படின்னா எனக்கு பிடிச்ச சில உணவுகளை நான் என்னோடய டயட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சு எடுக்கிறதா. அதில் முக்கியமாக எடுத்துக்கிறது இந்த வடை ரெசிபி. வடைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உசுருன்னு சொல்லலாம். ஸோ அந்த வடையை தவிர்த்து என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அந்த வடையை நான் என்னோடய டயட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இந்த மாதிரி சமைச்சு எடுத்துப்பேன். உதாரணத்துக்கு தோசைக்கல்லில் போட்டு சுட்டு சாப்பிட்றது, அதே மாதிரி குழிப்பணியார ஆச்சில் வச்சு சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரிலாம் எடுக்கிறப்போ நமக்கு பிடிச்ச உணவையும் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த டீப் ஃப்ரை பண்ணுற டேஸ்ட்டு நமக்கு கிடைக்காது, இருந்தாலும் நமக்கு வடையோட டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இது நம்ம டயட்டை எந்த விதத்துலையும் பாதிக்காது. அடுத்ததாக என்னடா இது இடது கையால் சமைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஃப்ரெண்டு கேமராவில் வீடியோ ஷூட் பண்ணுறதுனால தான் வலது கையில் சமைக்கிறதுலாம் இடது கையில் தெரியுது. ஸோ இந்த வடை ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி எடுத்துக்கூடாது. ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படிங்கிறப்போ டயட்டை விட்டு வெளியே வராமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக